இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டுட்டார்? அவர் பார்க்கிறாருல்ல, ஏன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே? அவருக்கு தான் எங்க கஷ்டம் தெரியும்ல, ஏன் எங்களுக்கு இன்னும் உதவி செய்யலன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராகத்தான் 7 முறை புடமிடப்பட்ட ஜீவனுள்ள புண்ணிய நிறைந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை என்ன? பன்னீரோடு பரத்துல விதைங்க. மனுஷனுக்கு முன்னாடி விதைக்காதீங்க. சிங்காசனத்துல வீட்டிற்கு முன்பதாக விதைங்க. மனுஷனுக்கு முன்னாடி விதைக்காதீங்க. எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, முழங்காலை முடக்கி கண்ணீரோடு கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் உங்களுடைய ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல உங்க முழங்கால முடக்கி கண்ணீரோடு தேடி பாருங்க. கம்பீரத்தோடு பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை வரும்போது நீங்க சந்தோஷமா அதை அறுப்பீர்கள்.